சின்ன மருமக சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கம் காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக ராஜாங்கம் வந்திருக்கிறாரு. அங்கே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற இடத்துல தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டிரைவர் ஆறுமுகம் கண்மணியை லவ் பண்ணுற விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சு போயிடுது. அதே நேரத்தில் அப்பத்தாவை சரியான நேரத்தில் காப்பாற்றினதுனால தமிழ்ச்செல்வி மேலே ராஜாங்கத்துக்கும் சேதுவுக்கும் நல்ல அபிப்பிராயமும் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் சாவித்திரியோட பிளானும் இப்போ சேதுவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா தமிழ்ச்செல்வியை சக்தி லவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவை சேதுக்கிட்ட காட்டுது சாவித்திரி. அப்போ சேதுவோ, ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை தைரியமாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சாவித்திரிக்கிட்டையும் தாமரைக்கிட்டையும் ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோவில் சக்தி அவரே பேசுகிறாரு. தமிழ்ச்செல்வி எனக்கு தங்கச்சி மாதிரி, தமிழ்ச்செல்வி என்னைய அண்ணேன்னு என்னைக்கு கூப்பிட்டுச்சோ அப்பையில இருந்தே நான் தமிழ்ச்செல்வியை நான் தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சக்தி சொல்கிற வீடியோவை சேது சாவித்திரிக்கிட்ட காட்டினதுக்கப்புறம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவமானப்பட்டு நிற்கிதுங்க. இதுக்கு அடுத்த சீனில் கண்மணியை பொண்ணு பார்க்க ஈஸ்வரி சொன்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ராஜாங்கம் வீட்டுக்கு வராங்க. அப்போ ராஜாங்கம் வீட்லேயும் எல்லாரும் வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் கண்மணிக்கு அப்போ தான் தெரியுது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. அந்த சமயம் மோகனா கண்மணியை கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. திடீர்னு நடந்ததால் கண்மணியாலையும் ஒன்றுமே செய்ய முடியாமல் மோகனா சொல்கிற மாதிரியே கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்து உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்தில் மாப்பிள்ளையோட அப்பா, என்னடா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு மாப்பிள்ளையை பார்த்து கேட்கும்போது, பிடிச்சிருக்குப்பா, அதுதான் அன்னைக்கே கோயிலில் பார்த்தோம்ல, எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த மாப்பிள்ளை சொல்லவும், அதுக்கப்புறம் ராஜாங்கம் வந்துட்டு மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்து, உங்களுக்கு எங்கள் கூட சம்மதம் பண்ண சம்மதம் தானே? ஏன்னா என்னோட பொண்ணுக்கு நடக்க முடியாது, இது தெரிஞ்சு தானே நீங்கள் பொண்ணு பார்க்க வந்ததா ஈஸ்வரி சொன்னுச்சு, இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பம் தானே அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பாவை பார்த்து ராஜாங்கம் கேட்கவும், மாப்பிள்ளையோட அப்பாவும், ஐயா என்னையா கேட்குறீங்க, உங்கள் வீட்டில் நாங்கள் சம்மதம் பண்ண கொடுத்து வச்சுருக்கணும்யா, இன்னையிலேருந்து இது உங்கள் மக இல்லையா, என்னோட மக, எங்கள் மக, மகாலட்சுமி மாதிரி அம்சமாக இருக்கும்போது ஊனம்னா ஒன்றுமே பெருசாக தெரியலையா, நீங்கள் எங்கள் கூட சம்மந்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கயான்னு மாப்பிள்ளையோட அப்பா பவ்யமாக கேட்குறாரு. அதுக்கு ராஜாங்கமும், எனக்கு சம்மதம்தான், 2 பேருக்கும் சம்மதம்னா அடுத்து பேச வேண்டியதை பேசிடுவோம், மாப்பிள்ளைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்கவும், அப்போ மாப்பிள்ளையோட அம்மா வந்து, ஐயா நாங்கள் சாதாரண வீட்டில் ஒன்றும் பொண்ணு எடுக்கலையா, அமைச்சர் வீட்டில் பொண்ணு எடுக்கிறோம், உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க, நாங்கள் எதிர்பார்க்குறது என்னையா, ஒரு 500 பவுன் நகையும் 2 காரும் 2 வீடும், இது மட்டும் மாப்பிள்ளைக்கு சீதனமாக கொடுத்துருங்க, மற்றபடி இதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா பவ்யமாக பேசுகிற மாதிரி சீதனமாக பாதி சொத்தையே அமுக்க பார்க்குது. இதை கேட்ட ராஜாங்கம் ஒரு நிமிஷம் யோசித்தாலும் மகளோட நிலைமையை நினச்சி, சரியா நீங்கள் கேட்ட மாதிரியே செஞ்சுருவோம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. இதுக்கு அடுத்த சீனில் கண்மணி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட அழுகிறாங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வர்ற விஷயமே தெரியாது, திடீர்னு வந்துட்டாங்க, அப்பா பேச்சை என்னால் மீற முடியலை, அப்பாவும் இப்போ வாக்கு கொடுத்துட்டாரு, இப்போ எனக்கு என்ன செய்யணும்னே தெரியலை ஆறுமுகம் அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்ட கண்மணி அழுகிறாங்க. இதை கேட்ட ஆறுமுகமோ, அம்மா அழுவாதீங்கம்மா, நாம் ஆசைப்பட்டாலும் நடக்கிறது தானேம்மா நடக்கும், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுமா, மாப்பிள்ளையை பார்க்கும்போது சூப்பராக இருக்காருமா, நீங்களும் நானும் ஆசைப்பட்டால் மட்டும் போதாதுமா, உங்களுக்கு பொருத்தமானவர் அவர் தாம்மா, காசு பணத்தில் உங்களுக்கு சமமாக தாம்மா அந்த குடும்பம் இருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு ஐயா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அந்த மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா, நீங்கள் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை தேடி இவ்வளவு பெரிய சம்மந்தம் வந்திருக்குமா, இதை நினச்சி ஐயாவும் குடும்பத்தில் உள்ள எல்லா பேருமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்கம்மா, இப்போ போய் நீங்கள் எதையாவது சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு ஆறுமுகம் சொல்லவும், உடனே கண்மணி கோபப்பட்டு, நிறுத்துங்க ஆறுமுகம், இனிமேல் ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, பேசுனீங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், வேணும்னா லவ் பண்ணுறதுக்கும் வேணாம்னா கட் பண்ணி விடுறதுக்கும் இது ஒன்றும் மளிகை கடையில் வாங்குகிற பொருள் இல்லை, 2 பேரோட மனசு, இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கோபமாக கிளம்பிடுறாங்க கண்மணி. அதே நேரத்தில் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்த சாவித்திரி பார்த்து வீடியோவாகவும் எடுத்து வச்சிருது. ஏற்கனவே ஈஸ்வரி கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்ளைய கண்மணிக்கு கட்டக்கூடாது அப்படின்னும், நாம் கூட்டிகிட்டு வர்ற மாப்பிள்ளையை மட்டும்தான் கண்மணிக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சாவித்திரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் சிக்கினதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னால் சரி வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்மணியும் ஆறுமுகமும் இப்படி பேசிக்கிட்டு இருந்த வீடியோவை எடுத்து
அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பிடுது இந்த சாவித்திரி. இந்த வீடியோவை பார்த்த மாப்பிள்ளையோட அப்பாவோ ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, தங்கச்சி, என் மகனுக்கு பார்க்க போகிற பொண்ணு ஊனமாக இருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் இப்படி தரம் கெட்டவளாக இருக்கக்கூடாது. நான் ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கேன், பார்த்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத. அமைச்சர் கேட்டார்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு சொந்தத்தில் ஒரு பொண்ணு வந்துருச்சாமா, அதை மறுக்க முடியாமல் அந்த வீட்டில் சம்மதம் பண்ண போகிறாங்களாமா அப்படின்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சிரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோட அப்பா ஃபோனை வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பதறி அடிச்சுக்கிட்டு ஈஸ்வரி ஃபோனை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கண்மணியும் ஆறுமுகமும் லவ் பண்ணுற விஷயம். உடனே ஈஸ்வரியும் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் ராஜாங்கத்துக்கிட்ட காட்டி, மாமா பாருங்க, மாமா பாருங்க, உங்கள் மக என்ன பண்ணியிருக்கான்னு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. இதை பார்த்த ராஜாங்கத்துக்கு கடுப்பாகி கண்மணின்னு கூப்பிட்டு கத்துறாரு. உடனே அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க. கண்மணியும் வந்த உடனே கண்மணியை பார்த்து ராஜாங்கம் அந்த ஃபோனில் உள்ள வீடியோவை கண்மணிக்கிட்ட காட்டி, இது என்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா அப்படின்னு ராஜாங்கம் கோபமாக கத்துறாரு. உடனே கண்மணியும், அப்பா மன்னிச்சிடுங்கப்பா, நானே உங்ககிட்ட இந்த விஷயமா பேசணும்னு இருந்தேன்ப்பா, ஆனால் திடீர்னு நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியலப்பா, அதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போனதுக்கு அப்புறமா நானே இது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன்ப்பா அப்படின்னு கண்மணி சொல்லவும், அதே நேரத்தில் ஆறுமுகமும் வேகமாக ஓடி வந்து ராஜாங்கம் காலில் விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்கய்யா, என் மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க, ஆனால் அதை நான் காப்பாற்ற தவறிட்டேயான்னு ஆறுமுகம் அழுகிறாரு. அதே நேரத்தில் சேதுவோ, என்னடா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை அடிக்க போகிறாரு சேது. அதுக்கப்புறம் அப்பத்தா குறுக்க வந்து, டேய் நிறுத்துடா சேது, அவனை ஏன்டா அடிக்க போகிற, அவள் ஊனம்னு தெரிஞ்சும் ஆறுமுகம் லவ் பண்ணியிருக்கான். என்னதான் நம்மக்கிட்ட காசு பணம் இருந்தாலும் கண்மணி வயசுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களா? இப்போ வந்த மாப்பிள்ளையை கூட பாரு, மாப்பிள்ளையோட அம்மா என்னன்னா 500 பவன் நகையும் 2 வீடும் 2 காருன்னு கேட்குறா. எல்லாமே காசு பணத்துக்கு தாண்டா வராங்க. ஆனால் ஆறுமுகம் அப்படி இல்லைன்னு சேதுக்கிட்ட அப்பத்தா சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து, ஐயா ராசாங்கம், உனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லையா, இந்த இடத்துல கோவப்படுறதை விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசியா, நம்மக்கிட்ட தான் காசு பணம் நிறையா இருக்குல்லையா, அதனால் கண்மணிக்கு பிடிச்ச மாதிரி கண்மணியை நல்லா பார்த்துக்கிற மாதிரி மாப்பிள்ளை கிடச்சா போதுமையா, அதுக்கு நம்ம ஆறுமுகம் தாயா சரியாக இருப்பேன், இது பொண்ணு விஷயம்யா, கோவப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதையா அப்படின்னு அப்பத்தா சாந்தமாக சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் ராஜாங்கத்தோட மனசு மாறி கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ராஜாங்கம் முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் கண்மணி ஆறுமுகத்தோட கல்யாண வேலையும் தொடங்குது. ஆனால் இதை பார்த்த சாவித்திரியால் அமைதியாக இருக்க முடியலை. அந்த சமயம் தாமரை சாவித்திரி கிட்ட வந்து, என்னம்மா கைக்கு கிடைச்ச விஷயத்த இப்படி தவற விட்டுட்டியம்மா, இந்த ஆறுமுகம் கண்மணி லவ் பண்ணுற விஷயத்த இப்போ சொல்லாமல் கல்யாண வேலை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லேட்டாக சொல்லியிருந்தேன்னா பிரச்சனை பெருசாகி ராஜாங்க மாமா கண்மணியை மன்னிச்சிருக்கவே மாட்டாருமா, இப்போ போய் சொல்லி உன் தலையில் நீயே மண்ணள்ளி போட்டுட்டியம்மான்னு தாமரை சாவித்திரி கிட்ட சொல்லவும், அதுக்கு சாவித்திரி, விடமாட்டேன்டி விடமாட்டேன், இந்த கல்யாணத்தை ஒழுங்காக நடக்கவே விடமாட்டேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி நான் பார்க்குற மாப்பிள்ளை தான் கண்மணி கழுத்தில் தாலி கட்டுவான், அதுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சாவித்திரி ஆவேசமாக பேசுது.